வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் நேத்திக்கு வந்து ஒரு டோட்டோ ட்ரா நடந்துச்சு. அதாவது 29th செப்டம்பர் 2025 மண்டே. அதில் வந்து 10 மில்லியன் எஸ்டிமேட் போட்டிருந்தாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 12 மில்லியனை க்ராஸ் பண்ணிடுச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ். அதாவது டு பி எக்ஸாக்ட் 12,291,552 அதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் தொகை. ஸோ அந்த வின்னிங் நம்பர்ஸை நம்ம முதல்ல பார்க்கலாம். 15, 16, 22, 34, 35, 43. கூடுதல் நம்பர் வந்து 26. அதாவது 15, 16, 22, 34, 35, 43. கூடுதல் நம்பர் வந்து 26, 26. ஸோ இதை வந்து அந்த டிக்கெட்டில் நம்ம பிளாட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். இந்த 6 நம்பர் எவ்வளோ ஒரு ஷார்ட் இதில் வருது பாருங்கள். இது கொஞ்சம் ரொம்ப ரேரு. இதில் வந்து 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த தடவை. இது மாதிரி நிகழ்ந்ததே இல்லை. 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் வில் கெட் 6,145,776 ஈச் வில் கெட். ஸோ இதில் வந்து அப்புறம் செகண்ட் ப்ரைஸை நம்ம பார்ப்போம். செகண்ட் ப்ரைஸ் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 116,415. அதாவது 1,16,415. இதை வந்து 12 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈச் வில் கெட் திஸ் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட்டில் ஈச் 12 பீப்புள் ஈச் வில் கெட் 116,415. ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் நம்ம சொன்னோம் இல்லையா, வித்தியாசமாக இருக்குன்னு 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சிஸ்டம் ரோல் அப்படிங்கிற வாங்கியிருக்காரு. அதாவது டோட்டோ சிஸ்டம் ரோல் அப்படின்னு பேர். இன்னொருத்தர் வந்து டோட்டோ சிஸ்டம் 12 வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம முதல்ல இந்த சிஸ்டம் ரோல்ங்கிறத எப்படின்னு பார்க்கலாம். சிஸ்டம் ரோல்னால் நீங்கள் யூஸ்வலாக 6 நம்பர் தானே கொடுக்கணும் டோட்டோக்கு. அவங்க ரிசல்ட் 6 நம்பர் எக்ஸ்ட்ரா நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. 6க்கு 6 சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு. இந்த சிஸ்டம் ரோலில் வந்து 5 நம்பர் கொடுத்தா போதும். 5 நம்பர் கொடுத்துட்டு அந்த சிஸ்டம் ரோல்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வந்து இங்க் பண்ணிடணும். ஸோ 5 நம்பர்ஸ் அண்டு சிஸ்டம் ரோலை இங்க் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிஸ்டம் ரோல் அப்படிங்கிற டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் அதனுடைய விலை வந்து $44. ஏன்னா 1 to 49ல் $44 நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது. சிஸ்டம் ரோல் வாங்கினீங்கன்னா 5 நம்பர் எடுக்கிறீங்க, மீதி வந்து 44 நம்பர் இருக்குது. ஸோ 5 நம்பர் ப்ளஸ் 1 நம்பர், 5 நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர், 5 நம்பர் ப்ளஸ் தேர்ட் நம்பர், அப்படி பார்த்தீங்கன்னா 44யும் போடலாம் நீங்கள். அதனால் 44 6 நம்பர் வாங்குற மாதிரி உங்களுக்கு கணக்கு. ஸோ $44 சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 5 நம்பர் கொடுக்குறீங்க. ஸோ அந்த 5 நம்பர் வந்துடுது. அந்த 6வது நம்பர் நீங்கள் 6ன்னு போடுறீங்க. ஸோ அந்த 1 to 49 எந்த நம்பராக வந்தாலும் எடுத்துப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கன்ஃபர்ம்டு. இப்போ இதே செகண்ட் ப்ரைஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் 5 நம்பர் போடுறீங்க இல்லையா, அப்புறம் அந்த 6வது நம்பர் வந்து 1 to 49, அதில் வந்து இந்த அடிஷ்னல் நம்பரையும் சேர்த்துப்பாங்க செகண்ட் டைமில். ஸோ நீங்கள் 5 நம்பர், இந்த 5 நம்பர் ப்ளஸ் அடிஷ்னல் நம்பர் வாங்கின மாதிரி கணக்கு உங்களுக்கு. அதனால் செகண்ட் ப்ரைஸும் கிடைக்கும். தேர்ட் ப்ரைஸ்லேயும் நிறையா ஷேர் கொடுப்பாங்க. அதாவது தேர்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 ஷேர் கொடுப்பாங்க. ஸோ இந்த 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 நபருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு, அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸோடைய 2 பேருக்கு ஷேர் ஆகுது, 6,145,776 வருது. ஆனால் இந்த சிஸ்டம் ரோல் வாங்கினவருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6,329,685 கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஷேரு 6,145,776. அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் ஷேர் வந்து 116,415. அப்புறம் வந்து தேர்ட் ப்ரைஸில் வந்து அவருக்கு 67,494 கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 6,329,685 கிடைக்கும். இதுதான் இந்த சிஸ்டம் ரோலோட மகிமை. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா $44 கொஞ்சம் அதிகம்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து இதை ரொம்ப வாங்குறதில்ல. இந்த தடவை ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் லக்கி ப்ரைஸு, ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் எல்லாமே அடிச்சிட்டார் அவர். அப்புறம் அடுத்தது வின் பண்ணவர் வந்து அந்த சிஸ்டம் 12ங்கிறது வாங்கியிருக்கார். அவருடைய ஓன் நம்பர்ஸ், இட்ஸ் நாட் அ குவிக் பிக் நம்பர் இல்லை, செல்ஃப் பிக்கில் அவரே வந்து ஒரு 12 நம்பர் சூஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து 6 நம்பர் வின் ஆகிடுச்சு. ஸோ அது தவிர இன்னொரு 6 நம்பர் சேர்த்துருக்காரு. ஏதோ ஒரு அது நம்பர் வராத, வின் ஆகாத நம்பர்ஸு. பட் அந்த 6 வின்னிங் நம்பர்ஸும் வந்துருச்சு. அதனால் அவருக்கு வந்து
ஃபஸ்ட் ப்ரைஸ் ஷேர் கிடைக்கும். அதாவது 6,145,776 கிடைக்கும். அவரும் ரொம்ப லக்கி தான். இந்த மாதிரி ஆட்கள் யார்? ஏன்னா இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். $924 ஆகும். $924 இந்த சிஸ்டம் 12 வாங்குறதுக்கு. ஸோ யூஸ்வலாக அது வந்து பிஸ்னஸ் மேன் தான் வாங்குவாங்க. ஆர்டினரி சேலரிட் பீப்புள் வாங்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ இவர் வாங்கினவர் யாரோ பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கணும். ரிஸ்க் எடுத்திருக்கார் அவர். போச்சுன்னா போச்சு, $924 போச்சு. இருந்தாலும் அவர் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து $924க்கு 6 million ப்ளஸ் கிடச்சிருக்கு. அந்த வரைக்கும் அவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து செகண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது 1,16,415 ஒவ்வொருத்தருக்கு. அது மாதிரி 12 பேருக்கு கிடைக்கும். இதில் வந்து 11 பேர் வந்து தனி நபர் ஒண்டியால் வாங்கியிருக்கார். இந்த 12வது நபர் வந்து இந்த ஐடோட்டோ சிஸ்டம் 12ன்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த குரூப்பில் சேர்ந்து வாங்கியிருக்கார். ஸோ ஐடோட்டோனா காஸ்ட் வந்து $33. ஆனால் பரிசு வந்து 28ஆல் வகுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து 12 நம்பர் கொடுப்பாங்க. 12 நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு. ஐடோட்டோக்கு $33 கொடுத்தீங்கன்னா. நார்மல் ஐடோட்டோ வந்து $924. இது வந்து அதாவது நார்மல் சிஸ்டம் 12 இஸ் $924. ஐடோட்டோ சிஸ்டம் 12 வந்து $33 தான். அது ஒன்லி குவிக் பிக், நோ செல்ஃப் பிக். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 28 பேராக பேட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பரிசு கிடைச்சாலும் அதை வந்து 28ஆல் வகுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டாவது பரிசு 1,16,415 விழுந்திருக்கு இல்லையா, அந்த 11 பேருக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். 1,16,000 சம்திங். இந்த 12வது இந்த ஐடோட்டோ வாங்கினார் இல்லையா, அவருக்கு வந்து 4,157 தான் கிடைக்கும். ஏன்னா 28ஆல் வகுத்து கொடுத்துருவாங்க. அதனால் அவருக்கு வந்து குறைவான அமௌண்ட் கிடைக்கும். பரவாயில்ல, $33 போட்டதுக்கு $4,000 கிடைக்கிது. அதுவும் ஓரளவு ஓகே தான் அது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரி நடத்துகிறவங்களுக்கு தாங்க பெனிஃபிட்டு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக அதாவது 7 பரிசு கொடுப்பாங்க. முதல் 4 அது வந்து பர்சன்டேஜ் கணக்கு 38%, 8%, 5.5%, 3%. அப்படி ஃபஸ்ட்டு 4 ப்ரைஸஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி கலெக்ஷன். அப்புறம் 5, 6, 7 வந்து $50, $25, $10 எல்லாருக்கும். அதில் ஒன்றும் ஷேரே கிடையாது. ஈக்குவலாக எல்லாருக்கும் கிடச்சிடும். ஸோ மொத்தம் 7 பரிசு கொடுக்குறாங்க. இந்த 7 பரிசு அவங்க கொடுத்த தொகை பார்த்தீங்கன்னா 2,28,74,831 $22,874,831 இதுதான் மொத்த பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இந்த பேக் கால்குலேஷன் பண்ணி அவங்களோட கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் நம்ம ரஃபாக பார்த்தோம். அது வந்து ஒரு 38 மில்லியன் வருது. 3 crores 23 lakhs ஏதோ வருது. ஸோ கிட்டத்தட்ட 70% வந்து அவங்க பரிசு தொகையாக கொடுத்துட்றாங்க. அந்த மீதி 30% இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு மற்ற செலவுகளுக்கெல்லாம் போகும். அதாவது இந்த ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த அவுட்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த சேலில் வந்து சர்டன் பர்சன்டேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வின்னிங் அமௌண்ட்டில் வந்து சர்டன் பர்சன்டேஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க அந்த ஊக்கத்தொகை மாதிரி கொடுப்பாங்க. அது தவிர அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் போக ஒரு மீதி தொகையை வந்து அந்த சேரிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இதில் ஃபுல் விஷயமே. இந்த ரிசல்ட்டில் வந்து அந்த ஃபேமஸாக இருக்கிற லக்கி அவுட்லெட் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வரல. அதான் டெலிஷியா ஏஜென்சிஸ், டாங் எய்க் ஹுவாட், ரங்கூன் புருஷன் ஸ்டோர்ஸு இதெல்லாம் வின்னே பண்ணல. ஆனால் இந்த நெக்ஸ்ட் மால் இருக்கு இல்லையா, செரங்கூன் எம்ஆர்டியில் நெக்ஸ்ட் மால்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு செகண்ட் ப்ரைஸ் வின் ஆகிருக்கு, $1,16,000. ஸோ மற்றபடி பாப்புலர் அவுட்லெட்ஸ் எதுவுமே வின் பண்ணல. ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண 2 பேர் வந்து ஒருத்தர் கண்டிப்பாக பிஸ்னஸ் மேன் தான். $924 போட்டு வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் மேன் தான். அவருக்கு 6 மில்லியன் கிடச்சிருக்கு. அநேகமாக அவருடைய பிஸ்னஸை வந்து அவர் விரிவு பண்ணுவார்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னொருத்தர் வந்து யாருன்னு தெரில, $44. அவர் ஓரளவு சம்பாதிக்கிறவராக இருக்கக்கூடும். அதனால தான் $44 ரிஸ்க் எடுத்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கும் வந்து ஒரு ஈக்குவல் தொகை ஏன் கூடுதலாகவே கிடச்சிருக்கு, 6 மில்லியன் ப்ளஸ் கிடச்சிருக்கு. அதனால் அவரும் அதை வந்து நல்லபடியாக செலவு பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். அதாவது இது பார்த்தோம்னா ஒரே கியூங்க எங்கே போனாலும். அது என்ன நமக்கு புரியல, ஹியூமன் சைக்காலஜி. ஒரு 10 மில்லியன் அப்படின்னு போட்ட உடனே பயங்கர ரஷ் வருது. மற்ற நாள்லெல்லாம் 1 மில்லியன் தான் மினிமம். 1 மில்லியன் அதுவே நமக்கெல்லாம் பெரிய அமௌண்ட்டு.
ஸோ அதுக்கு ஏன் பெரிய கியூ வரமாட்டேங்குது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி 10 மில்லியன் 12 மில்லியன் அப்படி வந்துச்சுன்னா பயங்கரமாக கியூ அதிகமாகுது. நம்ம வந்து நார்மல் டேஸ்க்கும் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கலாம். 1 மில்லியன் இஸ் 1 மில்லியன், இட்ஸ் a வெரி பிக் அமௌண்ட் ஃபார் ஆர்டினரி மேன். அதனால் அதை நம்ம வந்து உதாசீனப்படுத்த வேண்டாம். 1 மில்லியன் தானே சின்ன தொகை அப்படின்னு. அதுவும் ஒரு பெருந்தொகை தான் நமக்கு. அதெல்லாம் கிடச்சிதுன்னா எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு. அதனால் தொடர்ந்து வாங்குவோம். லிமிட்டடாக நம்ம சக்திக்கு உட்பட்டு வாங்குவோம். மீண்டும் உங்களுக்கு வந்து வாங்கி வெற்றி பெறுறதுக்கு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.